இருக்கிறேன். ஏன்னா அங்கே ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ணிட்டு ஊருக்கு திரும்பிட்டு இருக்கிறேன். என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். அவங்க நடந்த சம்பவத்தை சொன்னாங்க. பைக்கு ஓடிக்கிட்டு இருக்கிறது நான் சொன்னேன். அந்த பைக்கு ஓடிக்கிட்டு இருக்கும்போதே நான் சொல்லுகிறேன், வித்தியாசமான ட்ரீட்மெண்ட்டு. அந்த கையில் இருக்கிற புத்தகம் இருக்குல்ல, 2000 புத்தகத்தை அச்சிட்டு 2000 பேருக்கு கொடு, குழந்தை ஆண் பிள்ளை சுகமாய் பிரசவிக்கும் என்று பைக்கு ஓட்டிக்கிட்டே தீர்க்க தரிசனம் கர்த்தர் உரைத்தார், நான் அல்ல. கையை தட்டலாமா? இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம், மரண பரியந்த நடத்திடுவார். இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். எத்தனையோ இடர் சேர்ந்தாலோ அத்தனையா தாங்க பலன் தருவார். அந்தி சந்தி மதியான வேளையிலும் நான் முந்தி வந்து கர்த்தரையே ஸ்தோத்தரிப்பேன். அந்தி சந்தி மதியான கோலியாத்து கொக்கரித்து நின்றாலும், சாரி வாத்து விதவை போல் தத்தளித்தாலும், கோலியாத்து கொக்கரித்து நின்றாலும், சாரி வாத்து விதவை போல் தத்தளித்தாலும், ஜெயம் தரும் பயம் நீக்கி பாதுகாப்பார். அந்தி சந்தி மதியான வேளையிலும் நான் முந்தி வந்து கர்த்தரையே ஸ்தோத்தரிப்பேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அந்த சகோதரி உடனடியாக அவர்கள் சொன்னார்கள், பிரதர் 2000 புக்கு இல்லை, 20000 புத்தகம் அச்சிட்டு ஜனங்களை கொடுக்க ரெடியா இருக்கிறேன், நீங்க சொன்னபடியே ஆகட்டும். நான் சொன்னேன், நான் சொன்னபடி முதல்ல ஆகட்டும் என்று சொன்னேன். அவங்களுக்கு புரியலை, இது 2017 புரியலை, விளக்கி கொடுத்தேன். முதல்ல பொருத்தனை, அப்புறமா விடுதலை. இந்த முதல்ல விடுதலை அப்புறமா பொருத்தனை என்பது அது வேற ஊழியங்கள்ல, இந்த ஊழியத்தில் கிடையாது. அவர்கள் ரெடியானார்கள். நீங்கள் 20000 புத்தகம் அச்சிட வேண்டாம், 2000 புத்தகம் தான் ஆண்டவர் சொன்னது, அதை செய்யுங்கன்னு சொன்னேன். ஆயத்தப்படுத்தினார்கள். உடனே அடுத்த கர்த்தருடைய ஆலோசனையை பாருங்க. நீ மருத்துவமனையுடைய பின்வாசல் வழியாக ஆட்டோ பிடிச்சி எஸ்கேப் ஆகி கொடிமுனைக்கே வந்துரு என்று சொன்னார். வீட்டுக்கே வந்துருன்னு சொன்னார். ஆலோசனை சொன்னார். ஏன்னா கையெழுத்தெல்லாம் போட்டாச்சு, இனி என்ன பண்ணுவாங்க? ஆபாசம் தான் போட்டுருவாங்க. எஸ்கேப் ஆயிரும். தப்பிக்கிறதும் தப்புவிக்கிறதும் கர்த்தர் ஒருவரால் முடியும். கொல்லுகிறதும் உயிர்ப்பிக்கிறதும் அவரால் மாத்திரமே முடியும். நிறைய வீட்டுக்கு வந்தார்கள். மறுநாள் காலையில் புத்தகத்தை அச்சிடுவதற்குள்ள காரியங்களை செய்துவிட்டு ஒரு பாட்டில் எண்ணெயை எடுத்துக்கிட்டு அந்த வீடை தேடி கண்டுபிடிச்சி போயிட்டோம். ஒரு அதிசயமான ஒரு வீடு, கடற்கரையில் வீடு இருக்கு, ஓட்டு வீடு தான். ஆனால் வீட்டு முற்றத்தில் கற்கள் நிரம்பி இருக்கிறது. இடது பக்கம் வலது பக்கம் பின்வாசல். பின்வாசலில் ரொம்ப தூரம் நடந்து போனதான் ஒரு கழிவறை. வீட்டுக்குள்ளே கழிவறை வசதி கிடையாது. அந்த கரடுமுடான பாதையில் கழிவறைக்கு போகிறது கூடாத காரியம். நான் போனது வீடை சுற்றி பார்க்கிறேன். அவை தான் இவைகள்லாம் தெரிகிறது. ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் அவர்கள் மறைத்தார்கள். இந்த கன்னி குடத்தை கட்டி வைக்கிறதெல்லாம் என்னோட சொல்லலை. பிள்ளைக்கு இப்படி பிரச்சனை இருக்குது, அவை கருக்கலைப்புக்கு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறோம். என்ன செய்யணும்? மகள் பிடிவாதமாக இருக்கிறாள், அதை பிரசவிக்க வேண்டும் என்பது.
உடனே ஃபோனை கொடுத்து என்ன வந்தாலும் எது நடந்தாலும் பிரசவிப்பியா? பிரசவிக்கிற ரெடி பிரதர். சலனம் இல்லாமல் பேசினாள், சலனம் இல்லாமல், சஞ்சலம் இல்லாமல், நம்பிக்கையோடு சொன்னாள். அதுக்கப்புறம் தான் பொருத்தனை அறிவித்தது. அப்புறம் இன்னொரு பெட்ரூமை போகிறோம், எட்டி பார்க்குறேன். பெட்ரூம் பெட்டி பார்த்தாச்சுன்னா 2 கட்டில் கிடையாது. ஒன்று மருத்துவ கட்டில், அதாவது செகண்ட் பாத்ரூம் போகக்கூடிய கட்டில். இன்னொரு சாதா கட்டில். ஏன் இந்த கட்டில் இப்படி வித்தியாசமாக இருக்கிறது என்று கேட்டால், என் மகள் 1க்கு 2க்கும் படுத்து தான் போகணும். மருத்துவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். உட்காரக்கூடாது, ஸ்டிச்சிங் போட்டிருக்கோம், ப்ராப்ளம் வந்துடும், உயிருக்கே ஆபத்து. எத்தனை மாதமாக? கிட்டத்தட்ட 5 மாதமாக. 1 மாதத்தில் கலைக்க சொன்னது, 2 மாதத்தில் கலைக்க சொன்னது, 3 மாதத்தில் கலைக்க சொன்னது, 4 மாதத்தில் கலைக்க சொன்னது, 5 மாதத்தில் கலைச்சே ஆகணும். பிடி கொடுக்கல இந்த அம்மா, இந்த சகோதரி. இப்படிப்பட்ட ஒரு நரக வலி. அவ என் பிள்ளை எப்பவும் அந்த அறையில் நிர்வாணமாக தான் படுத்து கிடப்பான். ஏன்னா எப்போ சேலை மாற்ற முடியாதுல்ல. ஆண் பிள்ளைங்க இந்த பக்கம் வந்தாலே கடற்கரையை போயிடுவாங்க, வரவே மாட்டாங்க. மீன் பிடிக்க போனவங்க வந்தால் கடற்கரையில் தான் போய் படுத்துருவாங்க. இந்த சின்ன பிள்ளையும் நானும் தான். அப்பா கூட இந்த வீட்டில் இருக்க மாட்டார். 10 மாதம் காத்திருக்க வேண்டும். எவ்வளோ கொடிய ஒரு சோதனை. ஆண்டவர் சொன்னார். நாங்கள் போகும்போது அந்த பிள்ளை ஒரு சேலையை ஒரு மாதிரி தான் சுற்றி வச்சுருந்து உடம்புல, ஒழுங்காக உடுக்கலை. ஊழியக்காரன் வந்தாச்சுல, அதனால் ஒரு ஒழுங்காக சேலை கட்டிட்டு இந்த ஒத்தையடி பாதையில் படி இறங்கி போய் உட்கார்ந்து 1 பாத்ரூமோ 2 பாத்ரூம் முடிச்சுட்டு நீ வந்தால் நான் ஜெபத்தை ஆரம்பிக்கலாம். கையை தட்டுங்களாம். ஏன்னா விசுவாசம் எனக்கும் வேண்டும். நானே அவங்க சொல்கிறத கேட்டு பயந்தா போய் உட்கார்ந்துடுவா, உன் தையலும் கிழியாது, ஆண்டவர் உன்னை சுஸ்தமாக்கி இருக்கிறாரு சொல்லி அனுப்புகிறோம். அழகா போய் அழகா வந்தாங்க. சேரில் உட்கார்ந்தாச்சு. அப்போதான் ஆண்டவர் 2 வார்த்தையில் விடுதலையை கொடுத்தார். சுஸ்தம் என்று சொன்னார். நீ நாளைக்கோ நாளை கழிச்சோ இல்லை 1 வாரமோ 1 வாரம் கழிச்சோ நீ கேரளாவில் ஃபேமஸான மருத்துவமனை கிம்ஸு அங்கே போ, நேற்றங்களை நிம்ஸு போ, இல்லை நாகூரில் ஜெயசேகரம் போ, இல்லை பாண்டிச்சேரியில் பிம்ஸு போ, இல்லை சென்னை அப்போல்லோ போ, இல்லை மெடிக்கல் காலேஜ் போ, எங்கே வேணும் போ. ஆண் பிள்ளை, குறையற்ற பிள்ளை பிறந்திருக்கும். அது வரைக்கும் ஆனா பொண்ணுன்னு தெரியாது. உற்சாகமாக கையை தட்டலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம தெய்வம் சாதாரண தெய்வம் அல்ல, அசாதாரணமான தெய்வம். எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவன். நீ எண்ணி பார்க்க முடியாத அதிசயங்களை செய்கிற தேவன். இவங்க அதே வாரத்தில் போயிட்டாங்க, அதே வாரத்தில் போனாங்க. ஆல் டெஸ்ட் அங்கே போனால் என்ன பண்ணுவாங்க? எகைன் டெஸ்ட் எடுப்பாங்க. எந்த ரிப்போர்ட்டையும் அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க மருத்துவமனை ரிப்போர்ட்டு தான் தொடக்கத்துலேருந்தே பார்ப்பாங்க. எல்லா டெஸ்ட் எடுத்தும் பார்த்தாச்சுன்னா பிள்ளை நல்லா தான் இருக்குது, மூளை வளர்ச்சி சரியாக இருக்குது, இருதய துடிப்பு சரியாக இருக்குது, ரத்தத்தில் கேடு இல்லை, பிரச்சனை இல்லை, குரூப்பில் ப்ராப்ளம் இல்லை. நீ ஏதாவது அரசாங்க மருத்துவமனைக்கு போய் 10 மாதம் கழிஞ்சு பிரசவிச்சுக்கோன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. இப்படியே சொல்லிட்டாங்க. பெரிய ஆஸ்பத்திரியிலும் போயிடாத, அரசாங்க மருத்துவமனையில் போய் அப்படியே பிரசவிச்சுக்கோன்னு சொன்னாங்க. அப்படியே அரசாங்க மருத்துவமனையில் 10வது மாதத்தில் போய் பிரசவித்து ஒரு ஆண்பிள்ளையை பெற்று 2017 அழகிய மண்டபத்தில் வந்து சாட்சி சொல்லிட்டு போனாங்க. அது யூடியூப்பில் ஓடிட்டுருக்கு, வேணா பாருங்கள். உச்சமாக தட்டலாம். ஹல்லேலூயா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஒரு மீனவ பிள்ளைக்கு இருக்கிற விசுவாசம் இனி பெந்திகோஸ் பிள்ளைக்கு இல்லை. அந்நியவாசை பேசுகிற ஸ்திரீ மந்திரவாதத்தை புதைச்சு வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள அந்நியவாசை பேசி ஆராரி நடத்துகிறாள். ஒரு நிமிஷத்துக்குரிய வாயில் அந்நியவாசை. இதான் பிசாசானவன் எல்லோரையும் கிட்டத்தட்ட வஞ்சித்து விட்டான், ஏமாற்றி விட்டான். போலீஸில் புகாரும் கொடுக்க முடியல. என்ன பேய்களுக்கு பேரில் புகார் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. மந்திரவாதிகள்கிட்ட புகார் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. என்ன ஆக்ஷன்? ஒரு ஆக்ஷனும் கிடையாது. ஆண்டவர்கிட்ட தான் நம்ம கொண்டு வர வேண்டும்.
ஆகவே நீங்களும் வஞ்சிக்காதபடிக்கு, உங்கள் சரீரங்களில் உபத்திரங்கள் இல்லாத சரீரம் இல்லை, வேதனை இல்லாத உடம்பு இல்லை, சோதனை இல்லாமல் சரீரம் இல்லை. மனித வாழ்க்கையில் இயல்பு. ஆனால் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவுண்டு, எல்லாற்றுக்கும் ஒரு விடியலும் உண்டு. ஹல்லேலூயா. ஆகவே நம்புறவங்க கையை தட்டலாம். என்ன சூழ்நிலை வந்தாலும் இந்த மீனவ சகோதரியை போல உறுதியாக இருக்க வேண்டும், விசுவாசத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். இன்றைக்கு எத்தனை பெந்திக்கோஸ் தாய்மார்கள் மூளை வளர்ச்சி கம்மியா குழந்தைய கொன்னுருன்னு சொல்கிறாங்க. கொலை பாதகிகள். இங்கேயும் சபையில் ஒரு குழந்தைய கொன்னுட்டு ஒருத்தி உட்கார்ந்துருக்கிற, அபார்ஷம் பண்ணிட்டு. உற்சாகமாக கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. அது எவ்வளோ பாடு என்பது 2ஆம் பிரசவத்தில் அவள் கண்டா. ஆகவே இதெல்லாம் பாவச் செயல்கள். அபார்ஷன் என்பது இப்போ நீ நல்ல நாளைக்கு என்ன சொல்லுவாங்க, பிள்ளை சோப்பா கருப்பான்னு பார்ப்பாங்க. கருப்பைங்க நான் பத்துக்கிட மாட்டேன், வெள்ளைங்க தான் நான் பத்துக்கிடுவேன்னு சொன்னால் நீங்களாம் தாய்மார்களா? நீங்கள் அரக்கிகள், குழந்தையை கொல்லுகிறவர்கள் அரக்கிகள். என்ன செய்யணும்? நான் வழக்கமாக சொல்கிற மாதிரி இரும்பு உரலை போட்டு இரும்பு உலக்க வச்சு சதைக்கணும். முருங்கைக்காய் சதைக்கிறது போல கர்த்தர் அதை சதைச்சிடுவார். அதை பயப்படுங்க கர்த்தரை கண்டு. நல்ல நீளமா நல்ல வண்ணமா நல்ல சொலிப்பா ஆண் பிள்ளை இருந்தால் தான் பிரசவிப்பேன், பெண் பிள்ளை பிரசவிக்க மாட்டேன், ஊனத்தில் பிரசவிக்க மாட்டேன். பிரசவிப்பேன் ஓ வேலை. அது குருடா இருந்தாலும் செவிடா இருந்தாலும் இந்த உலகத்தில் வந்து பார்க்க வேண்டும். அப்படி தாய்மார்கள் ஆயத்தப்பட வேண்டும். இல்லை என்றால் தாய்மார்கள் செய்து கொண்டிருப்பது மிகப்பெரிய பாவம். பரலவும் கிடையாது, உலகம் உங்களுக்கு கிடையாது. உங்களுக்கு இனிமேதான் நரக வள்ளி ஆரம்பிக்க போகிறது. ஒரு சாமா கையை தட்டலாம். ஹல்லேலூயா. சிங்கக்கேபியில் நான் இருந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். அன்பு தோழியாயனை நினைத்தார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேபியோ அல்லேலூயா 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 அல்லேலூயா. அவர் நம்மை நடத்திடுவார். அல்லேலூயா. அதிசயம் செய்திடுவார். பிரியமானவர்களே, ஏன் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும்? நான் இன்றைக்கு மைக்கில் பேசுகிறேன், ஒரு 40 பேர் கேட்க முடியும் இல்லையா? பார்த்தும் கேட்கிறது 40 பேர். ஆனால் பார்க்காமல் இனி பார்க்க போகிறது பல கோடி மக்கள். ஆனால் ஒரு புத்தகம் ஒரு மருத்துவமனைக்கு சென்று ஒரு பயங்கரமான மிராக்களை செய்து முடித்திருக்கிறார் என்று சொன்னால் அது அதிசயம் தானே. உற்சாம கையை தட்டுங்க. நான் புத்தகம் அச்சிடுகிறேன், ஆனால் எல்லா புத்தகத்தையும் நான் அச்சிடுவதில்லை. சிலர் பொருத்தனையாக செலுத்துகிற அந்த பணத்தில் புத்தகம் அச்சிடப்பட்டு கொடுக்கப்படுகிறது. அப்படியானால் அந்த புத்தகம் யார் பொருத்தனை செலுத்தி அச்சிட்டார்களோ அந்த தாய் அந்த பிள்ளையும் அதிசயத்தை காண்பதற்கு காரணமானது அந்த பொருத்தனை செலுத்தினவர்களுடைய காசு தான். ஒரு சாமா கையை தட்டுங்க. அவர்கள் செலுத்தின பொருத்தனையில இந்த அம்மா ஒரு பயங்கரமான விடுதலையை பார்த்திருக்கிறது. பாம்பேயில் இன்னொரு சம்பவம். ஒரு ஊழியக்காரி, பிள்ளையும் ஊழியக்காரி, கேட்டா அகஸ்டின் ஜெபக்குமார் என்னுடைய அன்னை. எந்த விதத்தில் அண்ணன் எனக்கு தெரியல, அன்னைன்னு தான் சொன்னாங்க. சரி, அப்போ அண்ணன்கிட்ட போய் ஜெபம் பண்ண வேண்டியதானே? ஏன்னா ஒரு பெரிய பரிந்துரையோடு வராங்க.
அப்போ அகஸ்டின் ஜெபக்கோபாருடைய சொந்தக்காரன்னு சொன்னால் நான் உடனே முழங்கால் போட்டு உடனே ஜெபிக்கணுமா? அந்த பெருமையை தேடிக்கொள்கிறார்கள். சரி, என்ன பிரச்சனை? 4 மாதத்தில் தான் டாக்டர் சொல்கிறாரு, பிள்ளைக்கு இருதய துடிப்பு கம்மியாக இருக்குது, மூளை நரம்பு சுருங்கி போயிருக்கு, அது பிறந்தாலும் பேசாது, பிறந்தாலும் நடக்காது, நாளைக்கு அபார்ஷனுக்கு கொண்டு போகிறோம். என் மகளுக்கு எந்த ஆபத்தும் வராமல் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. சாவை தடுக்கிறதா நம்ம வேலை. ஆனால் அவங்க கேட்குறாங்க, ஒன்றை கொல்லணும், ஒன்றை காப்பாற்றணும். இதெல்லாம் ஒரு தாயா? இவையெல்லாம் ஒரு ஊழியக்காரியா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அப்போ இவளுக்கிட்ட என்ன விசுவாசம் இருக்கிறது? இல்லை. அப்போ இவளுடைய பிரசங்கத்தை எவ கேட்பா? அந்தி கிறிஸ்துடைய வாரிசுகளை தான் கேட்க முடியும். உன்னிடத்திலே விசுவாசம் இல்லை என்று சொன்னால் என்ன அற்புதம் நடக்கும்? ஒன்றுமே நடக்காது. ஆகவே இந்த தாய்க்கு என்ன போல சொன்னேன், நான் ஜெபிக்கிறேன், அபார்ஷனுக்கு அல்ல, அபார்ஷன் பண்ணக்கூடாது என்பதற்காக. ஆனால் ஒரு இரவு டைம் இருக்கிறது. இந்த ராத்திரிக்குள்ள 2000 பேருக்கு புத்தகம் அடித்து சுவிசேஷம் அறிவிங்க. உடனே நான் ஊழியக்காரி. நீ ஊழியக்காரி ஆனாலும் சரி, நீ ஊழியக்காரனுக்கு பொண்டாட்டியாக இருந்தாலும் சரி, இப்போ நான் சொல்கிறத நீ செய்யணும். செய்வியா? நாளைக்கு நீ அபார்ட் பண்ண போகிற முன்னாடி டாக்டர்கிட்ட ஒரு ஸ்கேன் பண்ணிப்பார். ஸ்கேன் பண்ணிவிட்டு ஒரு டெஸ்டெல்லாம் முடிச்சுட்டு நான் சொன்ன நடக்கலைன்னு அபார்ட் பண்ணிக்க. அது அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டோம். அது நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அப்படி ஒரு மிராக்கிள் நடந்தால் நான் அதே இந்த அம்மா சொன்ன மாதிரி தான், நான் 20,000 புத்தகம் வச்சுட்டு நான் உங்களுக்கு தர்றேன். சூப்பர். 2000க்கு வக்கில்ல, நீ 20,000 கிழிச்சிருவ. உன்னுடைய விசுவாசம் என்ன இருக்கு? அற்புதம்